தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்றவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வள்ளலாரை ஈன்றெடுத்த தாயாகிய சின்னம்மை இல்லத்தில் சின்னக்கா வனத்தில் ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை சுத்த சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் எல்லோரும் கலந்து கொண்டு வள்ளலாருடைய கொள்கைகளையும் அவருடைய உபதேசித்த உபதேசங்களையும் ஒழுக்க நெறிகளையும் எல்லோரும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே பல அன்பர்கள் பலவிதமான கருத்துக்களை அவரவர்களுக்கு தெரிந்த அனுபவங்களை எல்லாம் திருவருட்பாவிலே இருந்து எடுத்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருவருட்பா என்பது ஒரு பெரிய கடல். அது எல்லோருக்கும் புரிதலை உருவாக்கக்கூடியது. அது சமயமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், முத்தர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது சாதகமாகவே தோன்றும். அதுதான் திருவருட்பாவுடைய ஒரு மகிமை. ஆனால் வள்ளல் பெருமான் அவர்கள் எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதல் வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லோரும் மரணத்தை வென்று வாழ வேண்டும். அதுக்கு மரணமிலா பெருவாழ்வு என்று பெயர் வைத்திருக்கிறார். மற்ற ஞானிகளெல்லாம் கதைகளாகவும் கட்டுரைகளாகவும் கற்பனைகளாகவும் அளித்து தந்து நாம் கதைகளை கேட்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே எல்லோரும் கதைகளை கேட்டு அழிந்து கொண்டிருந்தோமே தவிர அறிவு விளக்கம் தோன்றப்படவில்லை. ஆனால்தான் வள்ளல் பெருமான் தானாக வரவில்லை, இறைவனால் வருவிக்க உற்றவர். அவர் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகலை, யார்கிட்டையும் உபதேசம் வாங்கலை,
யாருக்கிட்டையும் போய் அவர் பயிற்சி பெறலை. அவருக்கு எப்படி அனுபவம் வந்தது, எப்படி அறிவு விளக்கம் ஏற்பட்டது, அறிவு விளக்கத்தினால் இந்த உலக மக்களை திருத்துவதற்காக வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் திருவருட்பாவிலே பார்க்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் பொதுப்படையாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, அருள்தான். அருள் பெறின் ஒரு சிறு துரும்பும் ஐந்தொழில் புரியின்றார். அப்போ அந்த அருளை யாரிடத்தில் இருந்து பெறுவது, எப்படி பெறுவது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா வள்ளல் பெருமான் யாரிடத்திலும் போய் உபதேசம் பெறவில்லை, படிக்கவில்லை, எந்த நூல்களிலிருந்தும் அவர் எடுத்து சொல்லவில்லை. ஆனால் எல்லாமே கல்லாதவே அவருக்கு எல்லாமே தெரியும். அதை தான் ஐயா சொல்லுவார், ஓதி உணர்ந்தவரெல்லாம் என கேட்க ஓதாமல் உணர்த்தியன் மெய்யறிவாம் பொருளேனுவார். இந்த உலகத்தில் படித்தவர்களெல்லாம் வந்து என்னை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு அருளையும் ஆற்றலையும் கொடுத்த இறைவா உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்வார். ஏன்னா நம்மெல்லாம் வந்தது ஒரு வழி, வள்ளலார் வந்தது ஒரு வழி. வள்ளலார் வந்து இறைவனால் வருவிக்க உற்றவர். சன்மாரிகளுக்கெல்லாம் தெரியும், அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் போட்டார். இந்தியாவை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, மனித தேகம் படைத்த எல்லா உலகத்தில் எங்கு யார் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அறிவு புகட்டுவதற்காக வந்தவர் தான் வள்ளலார். அதனால தான் எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல்னார். எல்லா உயிர்களும் நம்மை போன்றது தான், அது வேறு உருவங்களாக வேறுபட்டிருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளி வடிவமான உள்ளொளியானது எல்லோருக்கும் ஒரே தன்மையாக இருக்கிறது. அந்த ஒரே தன்மையாக இருக்கக்கூடிய புள்ளியான ஆன்மா என்று சொல்லுவார்கள், வள்ளலார் அதை உள்ளொளி என்று சொல்லுவார்கள். அந்த உள்ளொளி பேதமில்லாதது தாவரங்கள் முதல் மனித தேகம் வரை படைத்த வரையில். ஆனால் உள்ளொளி ஒரே தன்மையாக இருந்தாலும் உருவ மாற்றங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. உருவ மாற்றங்கள்லாம் என்ன? உடம்பு என்பது ஒரே மாதிரி இருக்கிறதா என்றால் எதுக்கும் கிடையாது. தாவரங்களுக்கும் கிடையாது, மிருகங்களுக்கும் கிடையாது, பட்சிகளுக்கும் கிடையாது, மனிதர்களுக்கு கிடையாது, தேவர்களுக்கும் கிடையாது, அசுரர்களுக்கும் கிடையாது. எல்லாமே வேறுபட்ட தேகங்கள் தான். ஆனால் அதை இயக்கக்கூடிய பொருள் இருக்கின்ற மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடியது அது ஒரே தன்மை உடையது. அந்த ஒரு தன்மை உடைய பொருளை நாம் அகத்திலே வைத்து கொண்டு பல உருவங்களை எடுத்து வாழ்ந்து கொண்டு வருவதால் தான் நமக்கு இறைவனுடைய உண்மை தெரியாமல் போயிற்று. கடைசி பிறப்பான மனித பிறப்பு உயர்ந்த பிறப்பு என்று எல்லா மதங்களும் சொல்லுகிறது, எல்லா ஞானிகளும் சொல்லுகிறார்கள். ஆனால் உயர்ந்த பிறப்பு பெற்ற மனிதன் ஏன் தாழ்ந்த நிலை அடைந்து கொண்டிருக்கிறான்? அவன் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டியவன் தானே. அதற்காகத்தானே இறைவன் உயர்ந்த அறிவை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால் நமக்கு வழிகாட்டியவர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள்னு சொல்கிறார் வள்ளலார். இதுவரையிலே ஐயா சொன்னார் இல்லையா, ஒரு யுகம் என்பது 5000 ஆண்டுகள். இந்த 5000 ஆண்டுகளாக மனித சமுதாயத்தை மாற்றுவதற்காக கங்கணம் கொட்டி கொண்டிருந்த சித்தர்கள், முத்தர்கள், தேவர்கள், ஞானிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருமே ஒன்று கிடக்க ஒன்று உளறிக் கொண்டிருந்தார்களே தவிர உண்மை எடுத்து உரைக்கவில்லை, யாருமே கிடையாது. அவர்கள் எழுதி வைத்த சில வழிமுறைகளையும் சில கோட்பாடுகளையும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே பல கோணங்களிலே ஒரே பொருளை பல கோணங்களிலே எழுதி வைத்திருப்பார். அதே நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். பொருள் ஒன்றுதான், அதை சொல்லக்கூடிய விதங்கள் வெவ்வேறாக இருக்கும். ஏனென்றால் நாம் மட்டும் படிக்கவில்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஞானிகள்லாம் படிப்பாங்க, மதவாதிகள் படிப்பார்கள், சமயவாதிகள் படிப்பார்கள், சாத்திரவாதிகள் படிப்பார்கள், பகுத்தறிவாளர் படிப்பார்கள். அவரவர்களுக்கு தகுந்த விளக்கம் அந்த அருட்பாவிலே இருக்கும். ஆனால் நாம் செய்யக்கூடியது என்ன என்பதை மிக தெளிவாக 2 வரியில் வள்ளலார் சொல்கிறார். ஆனால் நம்ம வந்த வழி தெரிந்தால்தான் போன வழி தெரியும். நமக்கு வந்த வழி இதுவரையில் எதுவும் சொல்லவில்லை, வழியும் தெரியாது. இப்போ நான் சென்னையிலேருந்து இங்கே வந்தேன்னா எனக்கு வழி தெரிஞ்சு தான் நான் வரேன், மறுபடியும் போகிறதுக்கு அந்த வழியில் போயிடுவேன்.
வழியே தெரியலனா எப்படி நான் சின்ன காவனத்துக்கு வர்றது? அப்போது எங்கிருந்து வந்தோம் என்று வந்தவர்களுக்கும் தெரியாது, வழிகாட்டியவர்களுக்கும் தெரியாது. இதுதான் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் வள்ளலார் வந்துதான் நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், யாரிடத்திலே தொடர்பு கொள்ள வேண்டும், என்ன பொருளை அவரிடத்தில் வாங்க வேண்டும், எதை பெற்றால் நாம் மறுபடியும் அந்த இடத்திற்கு போக முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய பொருளை வைத்து நாம் எங்கும் செல்ல முடியாது. எங்கிருந்து யாரால் அனுப்பப்பட்டமோ அவரிடத்திலே தொடர்பு கொண்டு அவரிடத்தில் பெறக்கூடிய பொருளுக்கு பேர் தான் மெய்ப்பொருள் என்ற அருள். அந்த அருள் பெறாமல் இருக்கின்ற வரையில் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாமே தவிர செயல்பாட்டிற்கு உதவாது. ஆனால் தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுவார்கள். நம்ம ஐயா அவர்கள் சொன்னார்கள், திருவருட்பா படிக்க வேண்டியது முக்கியமானது. ஜீவகாருண்ய ஒழுக்கம், 4 விண்ணப்பங்கள், பேருபதேசம், அதுக்கப்புறம் மெய்மொழி ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒழுக்க நெறிகளை சார்ந்த விளக்கங்கள் இந்த உரைநடை பகுதியிலே இருக்கிறது. இதை படித்தாலே நமக்கு நாம் எங்கிருந்து வந்தோம், மறுபடியும் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பது நமக்கு புரியும். சிறு குறிப்பு சொல்லுகிறேன். சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்க சத்திய விண்ணப்பம்னு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிளாக 4 விண்ணப்பத்தில் ஒரே ஒரு விண்ணப்பம் சிம்பிளாக கொடுக்குறாரு. சாதாரண குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கலாம், சாதாரண படித்தவங்க கூட புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறாருங்க? உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச் சிறப்பு பெயர்களும். யார் கொடுத்தது? அதுக்கு பேர் இறைவன் கொடுக்கிறாரு. இது உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச் சிறப்பு பெயர்களும். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு? பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வப்பதியினிடத்தே. உலகில் பேரையும் சொல்லிட்டாரு, இறைவனை வச்ச பேரையும் சொல்கிறாரு இல்லையா? உலகில் முதல் நமக்கு ஆண்டவர் வைக்காததுக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன பேர்? அதுக்கு வடலூர் என்பதும் பார்வதிபுரம் என்பது அதற்கு பெயர். ஆனால் இறைவனால் கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? அதுக்கு உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்று பெயர் வைக்கிறார். அப்போ உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம்னா உத்தரனா அது இன்னொன்று பெயர் வேறு பேர் இருக்கணும் இல்லை? பூர்வ ஞானன்னு இருக்கா? அப்போ பூர்வ ஞானத்தை ஆப்சென்ட் பண்ணுறாருங்க. ஏன்னா பூர்வ ஞானத்தை பற்றி தான் நம்மளாம் பேசிகிட்டு இருந்தோம். அது வெளியோ பூர்வ ஞான சிதம்பரம் என்பது முன்னாடியே ஒன்று இருக்குது, அது சிதம்பரத்தில் இருக்குது, அதுக்கு பேர் தான் சிதம்பரம். அப்போது இங்கே வந்து வள்ளலார் என்ன பண்ணுறாருங்க? உத்தர ஞான சிதம்பரம்னு பேர் வைக்கிறாரு. அங்கே என்ன நடக்குதா? குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வப்பதியினிடத்தே இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவ அனுபவ ஞான சபையில். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? இயற்கை விளக்கம். இயற்கை உண்மை என்பது வேறு, இயற்கை விளக்கம் என்பது வேறு, இயற்கை இன்பம் என்பது வேறு. எல்லாமே இயற்கை தான். ஆண்டவர் அவருக்கு 3 பேர் வைப்பார் கடவுளுக்கு. இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம்னு பேர் வைப்பார். ஆனால் ஞான சபைக்கு என்ன பேர் சொல்கிறாரு? இயற்கை விளக்கம்னு பேர் வைக்கிறாரு, அங்கே உண்மைன்னு பேர் வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஒரு சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை வடிவினராகிய ஞான சபை இயற்கை விளக்கம் அது உள்ளே இருக்கக்கூடிய நல்ல எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறாரு. இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஒரு சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகி திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகி சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை. இதெல்லாம் எதுக்காக? எவ்வுயிரும் இன்பம் அடைதற் பொருட்டு. அது எதுக்காக கட்டி அது பேர் வைக்கிறாரு? எல்லா உயிர்களும் இன்பம் அடையணும், செய்த அருளுகின்ற எல்லா வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே.
இந்த சத்திய ஞான சபையில் இயற்கை விளக்கமான சத்திய ஞான சபையில் இயற்கை உண்மையாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒளியாக இருந்து இயற்கை விளக்கமாகிய இயற்கை இன்பமாகிய அருளை கொடுக்கக்கூடிய இடம்னு பேர். புரியுதுங்களா? இயற்கை விளக்கமாகிய ஞான சபையில் இயற்கை உண்மை வடிவரனாகிய அருட்பேரொளி இயற்கை இன்பமாகிய அருளை வழங்கக்கூடிய இடம்னு பேர் இருக்கு. ஆச்சுங்களா? நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடை செய்கிய எவ்வுயிரும் இன்பம் அடைதற் பொருட்டு தமிழ்நாடு மக்களுக்கோ சமயவாதிகளுக்கோ மதவாதிகளுக்கோ ஜாதிவாதிகளுக்கோ அல்ல, எல்லா உயிர்களும் இன்பம் அடைதற் பொருட்டு செய்தருளுகின்ற எல்லா வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே திருவருட் சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறார் பாரு. திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சமர சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். நீங்கள் சபைக்கு போய் என்னைக்காவது அந்த விண்ணப்பத்தை நம்ம வச்சுருக்கிறோமா? இதை படித்தா தானே அங்கே போய் நம்ம என்ன விண்ணப்பம் வைக்கணும்னு தெரியும். நம்ம மேலோட்டமாக எல்லாமே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோமோ தவிர வள்ளலார் சொன்ன வள்ளலார் வடலூரில் தோற்றுவித்த அந்த சத்திய ஞான சபையில் இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுள் அமர்ந்து இயற்கை இன்பமாகிய அருளை தரக்கூடிய இடத்திற்கு சென்று நாம் செய்து கொள்ளுகின்ற விண்ணப்பம் என்ன அவரே சொல்கிறார். நமக்கு எப்படி கேட்குறதுன்னு கூட நமக்கு தெரியாது, எவனும் சொல்லலை. அதனால் வள்ளலார் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவ்வுலகத்தினிடத்தே ஆறறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து நம்மளை மரணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன நடக்குதாங்க? பிணி, மூப்பு, பயம், மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம், இவ்வளோ அவத்தைகள் வந்தால் தான் நமக்கு மரணம் வருது இல்லைங்களா? அப்போது துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து ஒரு பட்டியல் போட்டு இதிலிருந்து நான் என்னை விடுவிக்க வேண்டும், இதில் நான் மாட்டிக்கொண்டேன். ஏன்னா உலக வாழ்க்கையில் நம்மளை மாட்ட வச்சவங்க யாரும் நம்ம போய் மாட்டிக்கல, தயவுசெய்து அதை நினச்சிடாதீங்க. மனிதர்கள் குற்றவாளிகளே அல்ல. நான் பல இடங்களில் அதான் சொல்லியிருக்கேன் பல வருஷங்களாக. நாம் எல்லாம் நல்லவர்கள், நமக்கு வழிகாட்டியவர்கள் தான் தவறான வழிகாட்டி உள்ளவர்கள் இல்லையா? அதனால தானே வள்ளலார் சொல்றாரு, எவ்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் என்றே கைவகையே கதறுகின்றி தெய்வம் ஒன்றென்றறி கரிபிடித்த கலகமிட்ட பெரியடிடும் பெரியீர் ஐவகை மூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர் அழிவுடம்பை அழியாமையாக்கும் வகையறியீர் உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணது உற்றதிவின் உற்றிடிவீர் உண்மை உரைத்தேன்னு சொல்கிறார்ல. இது வெளியே வந்தவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க? பல தெய்வங்களை வணங்கி பல தெய்வங்களை படைத்து தத்துவங்களை எல்லாம் தெய்வங்களாக்கி ஜடப்பொருள்லாம் தெய்வங்களாக்கி உண்மைக்கு புறம்பான செய்கைகளை கொடுத்து மனிதனை அலைமோத விட்டு விட்டார்கள் தருதலைகளாக. சாத்திர குப்பைன்னு சொல்கிறார் வள்ளலார். ஜாதியும் மதமும் சமயமும் சாத்திர குப்பையும் தவிர்ந்தேன். நாம் இதுவரையிலே குப்பையிலே விளையாடி கொண்டிருந்தோம். அதனால் நம்மளுடைய சரீரம் எல்லாம் குப்பைகள் நிறைந்திருக்கிறது. ஆனால் நமக்கு கடைசியில் என்ன வருது? மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பய அவத்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது நாம் ஏற்படுத்தி கொள்ளவில்லை, நமக்கு வழிகாட்டியவர்களுடைய வழியிலே நாம் சென்றதால் அவர்களுக்கும் அதே தான், நமக்கும் அதே கதி தான் என்பது தெரிய சொல்கிறார். இந்த அதுக்கு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நாம் இந்த தேகத்தில் போய் இருக்கிறோமா, இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது. அப்படின்னு நம்ம போய் வேண்டுமா வேண்டாமா? ஆண்டவர்கிட்ட எப்படி வேண்டும்னு அவர் சொல்லிக் கொடுக்குறார் நமக்கு. இது வெளியே நான் வாழ்ந்த வாழ்க்கை ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே அழிந்து அழிந்து வீணாக போய் கொண்டிருந்தேன். இனி எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே
உன்னை நம்பி நாங்கள் வந்திருக்கின்றோம், எனக்கு இந்த மரணத்திலிருந்து விடுபட வேண்டும், இத்தேகத்தையே நித்திய தேகமாக மாற்ற வேண்டும் என்று நாம் விண்ணப்பம் தர வேண்டுமா அல்லவா? அது எப்படி விண்ணப்பம் தரணும், ஏன் தரணும்? சும்மா போய் தர முடியுமா? அதுக்கு விளக்கம் கீழே கொடுக்குறாரு. ஒரு விண்ணப்பம் வச்சா ஏன் சார் விண்ணப்பம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். சாதாரணமாக ஒரு விண்ணப்பம் கொடுக்குமா? எதுவுமே தெரியாத விண்ணப்பம் எப்படி கொடுப்பீங்க? இதெல்லாம் ஏன் வருது? இது வந்தால் தானே நீங்கள் போய் அதை நிவர்த்தி செய்து கொண்டான விண்ணப்பத்தை கொடுக்க முடியும். புரியுதா இல்லையா? அப்போ அந்த விண்ணத்தினுடைய மெயின் பேசிக்கு சொல்கிறார் இங்கே வள்ளலார். எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் கூடும் என்று அறியத் தொடங்கிய தருணத்தே. கேள்வி கேட்குறாரு அவரு. இதெல்லாம் எதனால் எனக்கு வந்திருந்து நான் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு விளக்கம் ஏற்படுகின்ற பொழுது இதெல்லாம் எது தேவை? இதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியறதுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாரு? அறிவு வேணுன்றார். புத்தி என்பது, நான் பல மேடைகளில் புத்தி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இங்கே சொல்லியிருக்க நிறைய. புத்தி என்பது உடம்புல எங்கே இருக்குது? கரணங்கள் இருக்குது. அறிவு என்பது எங்கே இருக்குது? உடம்புல ஆன்மாவில் இருக்குது. அப்போது ஆன்மா என்பது இருக்கக்கூடிய அறிவு உண்மை பேசும், பொய் சொல்லாது. நல்லா தெரிஞ்சுங்க. புத்தி என்பது உண்மையும் பேசும், பொய்யும் பேசும். உடம்பை நாளாக பிரித்து கரணங்களில் இருப்பது பேர் புத்தி. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆன்மாவில் இருக்கிறதுக்கு பேர் அறிவு. நீங்கள் அவுட்லைனில் இருக்கிறத தான் நீங்கள் அவுட்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உள்ளே போகிறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா புறத்தில் என்ன பண்ணுது? புறத்தை தேடுவது தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது ரெண்டும் புறத்தை தேடுவது. ஆன்மாவும் ஜீவனம் அகத்தில் இருப்பது. புரிதுங்களா இதில்? அப்போ இங்கே வள்ளலார் என்ன சொல்கிறாரு? இதை சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் கூடும் என்று அறியத் தொடங்கிய தருணத்தே வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது. நீ எந்த ராங் ரூட்டில் போனீங்களா டேஞ்சர்ஸ்டான்ட்டார். எங்கே எவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாரு? வேறு எந்த வழியிலையும் போயாதீங்க. கற்பனையில் போய் கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஈஸியான வழிக்கு சொல்கிறாரு. எல்லாம் உடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரின் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். இதெல்லாம் மாற்றுவதற்கு என்ன தேவைப்படுதா? திருவருள். தேவரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தை நம்ம பெற வேண்டியது என்ன? திருவருள். அது திருவருள்னா சாதாரணமாக திருவருள்னு சொல்ல, திருவருள் சுதந்திரம்னு போட்டார். அதுக்கு பேர் என்ன? ஏன் சுதந்திரம்? இதுக்கு முன்னாடி நமக்கு 3 சுதந்திரத்தை கொடுத்துட்டாச்சு. இந்த 3 சுதந்திரம் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு திருவருள் சுதந்திரம் சத்தியமாக கிடைக்காது. மரண மேலே பெருவாளுக்கு சான்ஸே கிடையாதுன்ட்டார். அதனால தான் அந்த சுதந்திரத்தை பெருங்கடா முதலுன்றார். ஏன்னா ஒரு சுதந்திரத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் தூக்கி திருப்பி கொடுக்கணும். கொடுத்தவங்கிட்டே திருப்பி கொடுத்துடணும். புரியுதா? சின்ன விஷயந்தான் இந்த விண்ணப்பம். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பாருங்கள். தேவரின் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். அடுத்து சொல்கிறாரு, பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்தே எனது யான் என்றும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் 3 வகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரின் திருவருளாக அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். நீங்கள் அருள் சுதந்திரம் எப்படி உங்களுக்கு வரும்? உங்களுக்கு முன்னாடி 3 சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எதுக்கு? இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. உங்களை இங்கிருந்து அனுப்பும் போதே இறைவன் ஆன்மாவை இங்கே அனுப்புகின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஜீவ சுதந்திரம்னா உயிர், தேக சுதந்திரம்னா உடம்பு, போக சுதந்திரம் தான் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள். இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் போகம். என்ன? ஜீவன்னா உயிர், என்னன்னு சொல்கிறாரு? தேக சுதந்திரம்னா உடம்பு, போக சுதந்திரம்னா நீங்கள் அனுபவிக்கூடியது. இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறீங்களே, மனைவி, குழந்தை, வீடு, பங்களா, தோட்டம், துறவு, பவுனு, என்னென்ன வச்சுருங்களோ அதெல்லாம் போகத்தை சேர்ந்தது. அப்போ இந்த உடம்பு இருக்கிறதுனால தானே போகத்தை தேடுறீங்க.
அப்போ உயிர் இருக்கிறதுனால தானே உடம்பு வந்தது, உடம்பு இருக்கிறதுனால போகத்தை தேடுறீங்க. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாருங்க, வந்த உடனே இந்த மாயக்கிட்ட சொல்லி 3 சுதந்திரத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துறப்பா அப்படின்ட்டார் முதல்ல. அப்போ நம்மக்கிட்ட 3 சுதந்திரத்தை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு போல நம்ம 3 சுதந்திரத்தில் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 3 சுதந்திரத்தில் வாழ்வதற்குத்தான் இந்த ஞானிகளெல்லாம் வழிகாட்டினார்களே தவிர அருள் சுதந்திரம் பெறுவதற்கு எந்த பயிலும் வழிகாட்டல. இதை திருப்பி கொடுக்கணும் எவனா சொல்லியிருக்கானா? எந்த ஞானியாவது எந்த நூலியாவது சொல்லியிருக்காங்களா? நமக்கு கிடைத்த சுதந்திரம், இந்த 3 சுதந்திரம் எதனால் என்ன ஏற்படுகிறது என்றால் மரணம் வருகிறது. அப்போ அதுக்கு பேர் தான் சிற்றின்பம் நான் வச்சான். இந்த 3 சுதந்திரத்தினால் நாம் அணிவக்கூடிய இன்பம் என்ன? சிற்றின்பம். அதுக்கு இன்னொரு பேர் வச்சான். என்ன ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைகளை நீங்க இடத்தேன்னு அவன் சொல்றான். நீங்க இடத்துல எங்கடா போவீங்க அப்படின்னா வழி தெரியாது. ஆனால் இந்த 3 சுதந்திரத்தையும் நமக்கு வாழ்வதற்காக இந்த உலகத்தில் உலக சட்டப்படி கொடுத்துருக்குது. இந்த உலக சட்டம், அருள் சட்டம் வேறு, உலகில் சட்டம் வேறு. புரியுதுங்களா? அதனால தான் பல இடங்களில் சொல்வார், சட்டத்தை பற்றி வள்ளலார் சொல்வார், கட்டமும் கடந்தேன் கவலை விட்டு ஒழித்தேன் பிறவி சட்டமும் கிழித்தேன் வரும். சட்டத்தை கிழிச்சு ஒரு வள்ளலார். நீ முதல்ல சட்டன்னு வச்சிருக்காதுல, மரணம் என்பது இயற்கைன்னு எழுதி வச்சிருக்கான். ஓடா முண்டங்களை, உன்னுடைய சட்டத்தை கிழிக்கிறதுக்கு தாண்டா நான் வந்தேன்டார் சொல்றார் இல்லையா? இறந்தவரை எடுத்திடும் போது அதற்றுகின்ற உலகி இரவாத பெருவர நீர் ஏறடைய மாட்டீர் மறந்திருந்தி பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு மறந்து இதை நினைக்கும் நல்லோர் மனநடுங்கும் கண்டாய் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வங்கினிங்கே. எதுல? பிறந்த பிறப்பிதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன்னார். அப்போ நம்மகிட்ட என்ன சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேரின்பம் அடைய முடியும், மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ முடியுமா? இதான் வந்துருச்சு, நிறை திரை பிணி மூப்பு வந்துட்டா என்னாச்சு? உன்னை வந்து கூப்பிட்றான் ஏமான்னு அர்த்தம். உங்களுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இது அடையாளங்கள். ஒரு மனிதனுக்கு அடையாளம் எது? மரணம் வருவதற்கு உண்டான அடையாளம் நிறை திரை பிணி மூப்பு பயம், கடைசியில் தான் மரணம். அதான் அடையாளங்கள். இந்த அடையாளத்தை மாற்றுவதற்கு வழிதான் சொன்னவர் வள்ளலார். ஏன்னா இது அடையாளம் தான் நமக்கு. இந்த அடையாளத்தினால நம்மளை எல்லாரும் ஓரம் கட்டுறாங்கல்ல. இப்போ உங்கள் வயசில் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க, எத்தனை கோடி சம்பாரிச்சிருங்க, காரு பங்களா தோட்டம் அது இது குழந்தை குட்டினா உங்களுடைய வயசில் என்னென்ன அனுபவிச்சிருங்க. அதே நிறை திரை பிணி மூப்பு வந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க? உங்களை நீ எவ்வளோ பெரிய ஆளாக தான் பொண்டாட்டியை ஓரம் கட்டிட்டு போய் உட்காரியா வேலையை பாரியான்னு பையன் சோறு பாடுவான்னு பையன்கிட்ட போயிடுவாங்க. உலக வாழ்க்கை அது. அப்போ நீங்கள் பாடுபற்றி பயனறிய பாழ்கரைத்து கழித்தி பட்டதெல்லாம் போதும் பரமர் வருதருளும் ஈடு கட்டி வருவீரேல் இன்ப மிக பெறுவீர்னார். ஈடு கட்டுறதுக்கு தான் வள்ளலார் சொல்கிறாருங்க. அப்போ நீங்கள் என்ன ஈடு கட்டினீங்க? அதுக்கு தான் தெளிவாக வள்ளலாருங்க நமக்கு அழகான விளக்கத்தை கொடுக்குறாரு. திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்தே எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் 3 வகை சுதந்திரங்களும் நீக்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். அப்போ அறிவு இருந்தால் தான் இதை தெரிஞ்சுக்க முடியும், அறிவு இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. முதல்ல சொன்ன புத்தி வேறு அறிவு வேறு. அதான் ஐயா சொல்லுவா, அறிவை அறிவால் அருகின்ற பொழுது அனுபவமாகன்றது என்னடித்தாய். அனுபவத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? வள்ளலார் பாடல் சொல்லார், அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவம் ஆகின்றது என்னடித்தாயே செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்று அறியாயோ மகளேன்னார். அப்போ அறிவை கொண்டு அறிவை தேடணும். அறிவை கொண்டு அறிவை தேடுகின்ற பொழுது அருள் என்பது அப்போதான் உங்களுக்கு என்ன தன்மைன்னு புரியும். அது அறிவினுடைய மூலமாக வர்றது. அப்போ அருளை கொண்டு நீ அருளை தேடணும்னார். அருளினை அருளாலே அறிகின்ற பொழுது அனுபவம் ஆகின்றது என்னடி தாயே செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் நடனம் என்று அறியாயோ மகளே. அப்போதான் திருவருளுடைய ஆக்ஷன், திருவருளுடைய நடனம், திருவருள் என்ன செய்யுது, திருவருளால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, திருவருளால் நம்ம எப்படி மரணத்தை வெல்ல முடியும் என்ற அறிவு விளக்கமும் அருள் விளக்கமும் எப்பொழுது தெரியும்? அறிவு விளக்கம் ஏற்படணும். அதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, இங்கடா இருக்குடா அறிவு, தேடாத வெளியில் போய்
பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, அது பெருக என அது திறக்கும் பெருந்திரவு கோலும், எட்டும் இரண்டும் தெரியாத என் கையிலே கொடுத்தீர், எடுக்கதனை முயல்கின்றேன் அட்டி செய்ய நினையாதீர், அரை கணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தை வாங்குவேன் உம் ஆணை இது. இறைவட்ட வட்டி போட்டு கேட்குற தகுதி நமக்கு வரணும், அறிவு விளக்கம் வரணும். அந்த அறிவு விளக்கம் இல்லை என்றால் நாம் ஜீரோ. இதை தாங்க வள்ளலாருங்க சொல்கிறாரு. ஆதலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த, இது வெளியே எனக்கு இது சுதந்திரம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எது? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இது வெளியே எனக்கு சுதந்திரம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்பொழுது சுதந்திரம் கொண்டு தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரி திருவருட்க சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். திருப்பி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு தில் இருக்கா? கொடுக்கறதுக்கு வழி தெரியுமா? இந்த 3 கொடுத்தா இந்த உடம்பு என்ன ஆகும் தெரியுமா? எப்போ கொடுக்க முடியும்னு தெரியுமா? இப்போ நம்ம 3 சுதந்திரத்தில் தான் இந்த பாடி இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் இயங்கிட்டு இருக்கிறீங்க. உடம்புக்குள்ளே தேகம் இருக்குது, போகம் இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆனால் ஆன்ம சுதந்திரம் எங்கேயாவது போட்டாராங்க? ஜீவ சுதந்திரம் தான் போட்டிருக்காரு. ஆன்மா காவல் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த திருட்டு பசங்களை எப்படா நம்ம வசமாக மாற்றுறதுன்னு அது உள்ளதான் இருக்குது. அதுதான் தாங்க சொல்கிறார் பாரு அழகா. இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் அது கொடுத்துட்டு இருப்பாடு. இது எப்படா எனக்கு வந்துச்சுன்னு அப்பாறு தான் தெரியுதா வள்ளலா இருக்குது. இது வெளியே இந்த சுதந்திரம் எனதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் இப்போ இதனால் எனக்கு மரணம் வருகிறது என்று நான் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டு விட்ட பிறகு இந்த சுதந்திரம் எனக்கு வேண்டாம். இந்த சுதந்திரத்தினால் எனக்கு நரை, திரை, பிணி, மூப்பு, பயம், மரணம் வருகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எப்படி? அறிவால் உணர்ந்து கொண்ட பிறகு இந்த சுதந்திரத்தை உன்னிடத்திலே நான் திருப்பி கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு தான் தெரிஞ்சுதான் இவருக்கு இந்த சுதந்திரம் யார் கொடுத்ததுன்னு. அதுக்கு முன்னாடி தெரியல. அதை சொல்கிறாருங்க. இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திராய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றனமன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்க அறிந்து கொண்டேன். கொடுத்துட்டு போகிறதா சார்? அண்டமானி சார்கிட்ட 1 கோடி ரூபா வாங்கிட்டேன். அது வேற ஒரு ரூபமாக எனக்கு வந்துருச்சு. நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் செலவு பண்ணிகிட்டு இருப்பாடு எனக்கு கொடுத்தவனு செத்துட்டான் அப்படின்னு வச்சுங்க. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த பணம் எப்படி நமக்கு வந்துச்சுன்னா இவர் மூலமாக தான் வந்தது எனக்கு தெரிஞ்சிட்டா நான் அவருக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? தெரியாத இருக்கும்போது பிரச்சனை இல்லை, தெரிஞ்சாச்சு. அதுபோல் இந்த சுதந்திரம் நம்ம யாரோ கொடுத்ததுன்னு நினச்சோம். இந்த 3 சுதந்திரமும் திருவருளால் கொடுக்கப்பட்டது என்று நான் அறிந்தேன். எப்போ? கொடுத்து விட்ட பிறகுதான். கொடுக்காதவர்களையும் தெரியல. ஒரு பொருளை உன்னிடந்து கொடுத்து விட்டால்தான் அந்த பொருள் நம்முடையது அல்ல என்பதை உணர முடியும். புரியுதுங்களா? கடவுள் பெருங்கருணையால் கொடுத்த பெற்றனமன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்து கொண்டேன் சொல்லிட்டு, இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவர்களிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரே திருவருட்சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திரமும் தோற்றப்பட மாட்டாது. இது என்ன புரியுது உங்களுக்கு? வள்ளலாருக்கு வீடு இருந்ததா? வாசல் இருந்ததா? பாய் படுக்க இருந்ததா? பெட் இருந்ததா? ஏசி ரூம் இருந்ததா? கார் இருந்ததா? என்ன வச்சிருந்தார்? எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தாருல. ஒரே ஒரு வேட்டி, அது கூட மக்களுடைய பார்வைக்காக இல்லையா? அப்போ அவர் மாதிரி நம்ம வாழ்ந்தால் தானே மரணமலா பெருவாழ் வரும். 3 சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு போட அவர் எப்படி இருந்தார்? தனக்கென்ன வீடு கிடையாது, தனக்கென்ன காரு கிடையாது, தனக்கென்ன பங்களா கிடையாது, தனக்கென்ன தோட்டம் கிடையாது, துறவு கிடையாது, பணம் கிடையாது. கையிலே கிடைத்த பொருள்லாம் எங்கே கொண்டு போய் போட்டார்? கிணத்திலையும் மேட்டிலையும் கேணியில் எறிந்தேன்னு சொல்கிறா இல்லையா? அப்போ அதனால் உயிருக்கு ஆபத்து என்பதை அவர் உணர்ந்தார. நம்மளுக்கு 10 பைசா கீழே போட்டால் குடிஞ்சு எடுக்கிறோமா இல்லையா? அது போது இன்னொருத்தர் பணம் விட்டுட்டு போகிறோமா இல்லையா? அப்போ எப்படி நமக்கு மரணமில்லா பெருவாழ் வரும்? சொல்கிறார் பாருங்க. அடுத்து, தேவரே திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி
நீ 3 சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு பாடு. இங்கே நிரபராதின்னு பேர். அதுக்கு இங்கே ஒன்றுமே இருக்காது. தேகம் இல்லை, போகம் இல்லை, பொருள்கள் எதுவுமே கிடையாது. அப்போ கொடுத்துட்டு பாருங்க, ஆன்மா வெற்றிடம்னு பேர். அதுக்கு வெற்றிடமாக இருக்குது. ஒரு தனியாக நிற்குது. அப்படின்னா இந்த 3 சுதந்திரம் படுத்தாது. அது ஏங்கிறதுக்கு என்ன வேணும்? வேற ஒரு சுதந்திரம் வேணும். இந்த 3 சுதந்திரம் இருக்கிற வெளியே நீ விளையாடிட்டு இருந்தீங்க. நான் கொடுத்துட்டு பாடு நான் என்ன பண்ண முடியும்? தனிமாக ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் கேட்குறாரு பாருங்க, எப்படி தேவரின் திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தை வைத்திருளி, உன்னுடைய சுதந்திரத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. இந்த சுதந்திரத்தை 3 அழியிற சுதந்திரத்தை கொடுத்துட்டு அழியாத சுதந்திரத்தை நீ கொடுன்னு கேட்குறாரு. அச்சா, அது என்னன்னு கேட்குறாருங்க? தேவரின் திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தை வைத்தருளி, மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி, வேறொரு தேகம் இல்லை, இந்த தேகம் பஞ்சபூதங்களான தேகத்தை ஒளி தேகமாக மாற்றக்கூடிய வல்லபம் எதற்கு வரும்னா அருள்னால தான் வரும். அருள் வரவில்லை என்றால் நீங்கள் மரணத்தை வெல்ல முடியாதுன்னு அர்த்தம். அருள் பெரில் ஒரு சிறு துரும்பும் 5 தொழில் புரியும். அருளலாது ஒரு அணுவும் அசையாது. ஆச்சுங்களா? எக்காலத்தும் அடியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். அதோட விட்டாரா? சொல்கிறார் பாருங்க, இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களும் அங்கே தான் நிற்கிறார் வள்ளலாருங்க. எனக்கு கிடைச்சா போதுன்னா அவர் ஓடி இல்லையே. லாஸ்ட் டேஸ்ட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு? இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் சொல்கிறாரா? இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? கொடுத்துட்டோன்னே ஆண்டவர் எங்கன்னு சொன்னால் சொல்கிறாரு, 3 அவர் கொடுத்தாச்சு, கடவுள்கிட்ட கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு ஒருபாடு இவர் நிரபராஜா நிற்கிறாரா? இவருக்கு அருள் வேணும். அருள் வந்த ஒரு பாடு தான் ஆன்ம சுதந்திரத்தை பெறணும். ஆன்ம சுதந்திரம் வந்தால் தான் அருள் சுதந்திரம் வரும். அருள் சுதந்திரம் வந்தால் தான் கடவுள் சுதந்திரம் வரும். இதெல்லாம் ஒரு லிங்க்கு. அப்போ என்ன கேட்குறாருங்க வள்ளலார்? சுதந்திரத்தை கொடுத்தாச்சு. அதுக்கு பாடலில் சொல்கிறார் பாருங்க, என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான். இவர் கொடுத்துட்டோன்னே அவர் வாங்கினதை சொல்கிறாரு. என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான், தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தான். அருட்சிற்றவை அப்பா என்று அழைத்தேன், வந்தான் வந்தான் உள் மகிழ்ந்து. அவர் ஆண்டவர் எப்படி வராரா? மகிழ்ச்சியோட வராரு. இப்படிப்பட்ட ஒரு ஆன்மா, இப்படிப்பட்ட ஒரு ஜீவன், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கானா? இப்படி எல்லா சுதந்திரையும் கொடுத்து என்னுடைய அருள் சுதந்திரத்தை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றானே, இவனுக்கு கொடுப்பது தவிர வேற யாருக்கு கொடுக்க முடியும் என்று இறைவன் அவரை தேடி வந்து மகிழ்ச்சியாக வராராம். அது மட்டுமல்ல சொல்றாரு, தன் தேகம் எனக்களித்தார், தம் அருளும் பொருளும் தம்மையும் இங்கு எனக்களித்தார், எம்மையினும் பிரியார். என் தேகம் அதில் புகுந்தார், என் உளத்தே இருந்தார், என் உயிரில் கலந்து நடத்து இறையவர் காலையிலே வந்து இங்கு அமர்ந்தருள்வார். ஆதலினால் விரைந்தே மாளிகை அலங்கரித்து வைத்திடு, இதற்கோர் சந்தேகமில்லை, என் தனித்தலைமை வார்த்தை இது. சத்தியம் 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 சத்தியமே. அலங்கரிக்கிறது என்ன? இந்த உடம்பானது அசுத்த பூதகாரிய தேகத்தை சுத்த பூதகாரிய தேகமாக மாற்றி, பிரணவ தேகமாக மாற்றி, ஞான தேகமாக மாற்றுகின்ற பொழுது அதற்கு பேர் பொன்னுடம்புன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? அகவல் என்ன படிக்கிறீங்க? பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுலங்கலந்த என் தனி அன்பே சொல்றாரா? அடுத்தது சொல்றார் பாருங்க, சுதந்திரம் எல்லாம் சுதந்திரத்தை நீ கொடுத்துட்ட, நான் உனக்கு கொடுக்குற மாதிரி. எப்படி? சுதந்திரம் உனக்கே கொடுத்தனன், உன் தூய உடம்பினில் புகுந்தேன், இதந்தரு உலத்தில் இருந்தனம், உனையே இன்புற கலந்தனன், அழியா பதந்தனில் வாழ்க, அருட்பெருஞ்சோதி பரிசு பெற்றிடுக. பொற்றவையும் சிதந்தரு சபையும் போற்றுக என்றாய், தெய்வமே வாழ்க நீயே. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, என்ன வருதாங்க?
கட்டமும் கடன்றேன் கவலை விட்டொடித்தேன், கலக்கமும் தீர்த்தேன் பிறவி சட்டமும் கிடைத்தேன், தூக்கமும் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்த்தேன், சிட்டமும் அடைந்தேன் சிற்றவை உடையான் மெய் செல்வ பிள்ளை என்று ஓர் பட்டமும் தரித்தேன், எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பஜித்ததுவே என்று கூறிக்கொண்டு நம்மளாம் என்ன பண்ணோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுதந்திரம் என்னவென்று நாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய சுதந்திரத்தை திரும்பி பெறுவதற்கு, நம் சுதந்திரத்தை முதலிலே கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சுதந்திரம் என்பது இருக்கிற பொருளை ஏதோ நீங்கள் எடுத்துக் கொடுக்கறதல்ல, ஒழுக்கம் நிறைகின்ற பொழுது என்ன ஒழுக்கம் என்ன பண்ண நம்மகிட்ட ஒழுக்கம் பூரணம் நிறைகின்ற பொழுது தன்னைத்தானே இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தன்னைத்தானே செயல்படும். இது ஒரு சிஸ்டம். இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கம்ப்யூட்டர் இந்த உலகம் முழுவதுமே அவருக்கு எங்கெங்கே யார் எந்த பட்டனை தட்டாலும் அவருக்கு தெரியும். எப்படி ஃபோனில் யார் நம்பரை கொடுத்தாலும் பார்க்குறீங்கல்ல, இத்தனை கோடான கோடி ஆன்மாக்கள் எங்கிருந்தாலும் எதை செய்து கொண்டு இருக்கிறது, எந்த நம்பர் அவர்கள் இருக்குது அந்த நம்பர் உள்ள அடித்தா அந்த நம்பருக்கு போயிடும். கதிர்வேலனுடைய நம்பர் அங்கே பாஸ் பதிவு பண்ணியிருப்பார். அந்த நம்பர் அடித்தா நான் அங்கே போயிடுவேன். அங்கே கூப்பிடுற அளவுக்கு நமக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் வாழ வேண்டும். அது வாழ்வதற்கு ஒரே வழி, இரண்டே வழிகளை சிரித்து சொல்லிட்டார். ஏன்னா பேருபதேசத்தில் ஐயா சொன்னார்ல, ஒன்று சத் விசாரம், இன்னொன்று பரோபகாரம். பரோபகாரம்னா என்ன, உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை போக்குவதற்கு பேர் தான் பரோபகாரம். சத்து விசாரணம் என்ன, இடைவிடாது இறை சிந்தனையில் இருப்பது. அதான் கரண ஒடுக்கத்தை போட்டார். உங்கள் மனதை எங்கே கொண்டு வைக்கணும், சிற்சபையின்கண் மனதை இடைவிடாது செலுத்துங்கன்னார். ஏன்னா நீங்கள் அங்கே தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்க. ஏன் தொடர்பு வைக்க சொல்கிறாரு, அவர் ஒரு செகண்ட் நிறுத்தினா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும். அதை தான் ஐயா சொல்லுவார், நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகிறேன், இதுவரையில் உன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கனம் தரியேன் உன் ஆணை. இது நம்ம அப்படி ஆணை வச்சா இறைவனை இடையில தொடர்பு வைக்கலாமா. வீட்டுக்கு போனோடனே நமக்கு எத்தனை எண்ணங்கள் வருது, போகிறதுக்குள்ளேயே எத்தனை எண்ணங்கள் வருது, எத்தனை தொழிலில் சிக்கிக்கிட்டு இருப்போம், எத்தனை குடும்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்போம், எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் நம்ம எல்லாமே லிங்க் ஆகிட்டோம் இல்லை. அப்போ இந்த லிங்கிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு என்ன தான் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு துணிவு வேணும். துணிவு இல்லை என்றால் எதுவும் நடக்காது. துணிச்சல் வேணும். ஒன்று விடுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இல்லை, இதை தூக்கி எறியறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இல்லை. என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குன்னா தூக்கி நான் எறிகிற அளவுக்கு எனக்கு துணிச்சல் வரணும். அந்த துணிச்சல் வரணும். ஏன்னா அது மற்றவருடைய பொருள் உன்னிடத்தில் இருக்கிறது. உலகத்தில் ஒவ்வொரு ஜீவனுடைய பொருளும் ஒவ்வொரு ஜீவனிடத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஜீவகாருண்யம் அதுக்கு பேர் வச்சார். ஜீவனுடைய உதவி இல்லாமல் பொருள் உங்களுக்கு வராது. ஜீவகாருண்யம்னா கடன் கொடுத்து கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஏன் ஜீவகாருண்யம், அது ஜீவகாருண்யம் செய்கிறதுனால அருள் கிடைக்காது. மற்ற ஜீவர்களால் இதுவரையில் நீங்கள் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருந்துருக்கிறீங்க. அப்போ ஜீவர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே இன்னொரு ஜீவன் கொண்டு வந்துருச்சு. கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி இன்னொரு ஜீவன் வந்து உங்களை பெற்று வச்சுருக்கு. இப்படி ஒன்றோட ஒன்று லிங்க்கு. எல்லா ஜீவர்களுடைய துணைவி இல்லா துணை இல்லாமல் நம்ம வரவில்லை. அப்போ அந்த துணையெல்லாம் கருணையினுடைய அடிப்படையில், அன்பினுடைய அடிப்படையில், தயவனுடைய அடிப்படையில் திருப்பி தருவதற்கு பேர் தான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது கடனை திருப்பி அடைப்பதுன்னு பேர். அதனால்தான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் புதுமையாக நிதானமாக இருந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து உங்களையெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி விண்ணப்பம் செய்து எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.